சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா நடித்து சுதா கோங்கரா இயக்கி ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. தனது செம்மொழி என்கிற கதையை திருடி தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என இணை இயக்குநர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையில் செம்மொழி படத்தின் கதையை திருடியதாக இணை இயக்குநர் ராஜேந்திரன் எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை என பராசக்தி தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்தது. பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள இப்படத்திற்கு தடை விதித்தால் பெருத்த இழப்பு ஏற்படும் என தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பராசக்தி படம் தயாரிப்பு குறித்து 2024ஆம் ஆண்டு தகவல் தெரிந்ததும் 2025 டிசம்பர் மாதம்தான் மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் என்று கூறி படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் பராசக்தி படத்தின் கதையையும் செம்மொழி கதையையும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.